இதுவரைக்கும் தமிழ்ல பயங்கர பிளாக் பஸ்டரான பிளே பாய் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெமினி. இந்த படத்துல விக்ரமோட கேரக்டரை பெண்கள் கிட்ட ஈஸியா பழகக்கூடிய ரொம்பவே ஸ்டைலான ஒரு இளைஞரா காட்டியிருப்பாங்க. இந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு புரட்சியே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இவரோட ஹீரோயிசத்தை பார்த்து தமிழ்நாட்டுல பல ஆண்கள் ஜெமினி மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல விக்ரமோட பேச்சு, அவரோட ஸ்டைல், அவரோட காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஜெமினி படத்துல விக்ரம் போட்ட ஷர்ட்டை தமிழ்நாட்டுல பல இளைஞர்கள் வாங்கி போட்டு பெண்கள் முன்னாடி சீனை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஜெமினி படம் காதல், ஆக்ஷன், காமெடி அப்படின்னு எல்லாமே பண்ணியிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நான் அவன் இல்லை. இந்த படத்துல ஹீரோ பண்றது எல்லாமே ஃப்ராடு தானோ, ஆனா கொஞ்சம் கூட ஹேட்டடே இல்லாத படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தான் ஜீவன் இந்த உலகத்திலேயே பிறந்தாரு போல. ஏன்னா இவரை தவிர எத்தனை பேரால இந்த கேரக்டர்ல இப்படி நடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஜீவன் நடிச்ச இந்த கேரக்டர் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ஒவ்வொரு அடையாளத்தோட ஏமாத்தக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த டைம்ல இவர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஷியேட் காமிப்பாரு பாருங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இவர் உண்மையே யாரு, உண்மையிலேயே இவன் அவன் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வந்துடும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஜீவன் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாரு. இந்த படத்துல காதல் மோசடி அப்படின்றது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இருந்தாலுமே மக்கள் மத்தியில அப்படி ஒரு வரவேற்பு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இரட்டை வால் குருவி. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் பழைய படம். 1987ல பாலு மகேந்திரா இயக்கத்துல மோகன் நடிப்புல வெளியாகி இருக்கு. இந்த படத்துல மோகன் கோபி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. கோபிக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிப்பாரு. ரெண்டு பொண்ணுங்களை காதலிச்சது மட்டும் இல்லாம ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணமும் பண்ணிப்பாரு. இந்த ரெண்டு வாழ்க்கையும் கோபி எப்படி சமாளிக்கிறார் அப்படின்றது படத்தோட மீதி கதை. இந்த படத்துல காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிளே பாய் படமாவே இருந்தாலும் அந்த டைம்ல செம ஹிட் இது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தீராத விளையாட்டு பிள்ளை. இந்த படத்துல விஷாலோட கேரக்டர் உண்மையாவே தீராத விளையாட்டு பிள்ளை தான். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே அந்த ஹீரோயின்ஸ் தான். எல்லாரும் பார்க்கிறதுக்கு செம அழகா இருப்பாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே பல பொண்ணுங்களை காதலிச்சிட்டு இருப்பாரு விஷால். படம் முழுக்க காதல், காமெடி, போட்டி அப்படின்னு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனதுனாலேயே இந்த படம் ஓரளவுக்கு நல்ல வசூலோட முடிஞ்சிருக்கு. 3 ஹீரோயின்ஸ் இருந்தாலுமே விஷாலோட கெமிஸ்ட்ரி அவங்க எல்லார் கூடயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்.